ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு தான். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீக் டேஸில் எல்லாமே வந்து அம்மா தான் சமைக்கிறாங்க. வீக் ஆஃப்லேயாச்சும் நம்ம அவங்களுக்காக சமைச்சு தரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எடுத்தோம். என்ன ஒரு நாள் தான் நம்ம சமைக்கிறோம், அந்த சமையலாச்சும் அவங்களுக்கு உருப்படியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா கிட்ட பக்கத்துலேயே இருந்து என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கைடன்ஸோட தான் நான் ரொம்ப சூப்பராக பண்ணேன். நல்லாவே வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அம்மா வந்து இந்த மாதிரி புளி ஊற வைக்கணும். பிகாஸ் மீன் குழம்புக்கு வந்து புளி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாவோட கைடன்ஸ் படியே இத்தனை பேருக்கு எவ்வளோ செய்யணும், எவ்வளோ தான் காரம் ஆட் பண்ணணும்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கைடன்ஸில் தான் நான் இந்த மீன் குழம்பு செஞ்சேன். நீங்களுமே அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்லா வரும். பிகாஸ் இந்த அப்பா அம்மாக்கெலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி ஒரு நாள் நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் எடுத்த மீன் வந்து இறால் மீன் தான். இது ரொம்பவே ஹெல்த் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இந்த மீன் எடுத்தோம். எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணுவோம். பட் அது ஹெல்த் கான்ஷியஸ் இல்லை. பிகாஸ் அதை எண்ணெயில் போட்டு வரப்போம். இதுனா மீன் குழம்பு நல்லாயிருக்கும்னு அம்மா சொன்னாங்க. அதனால தான் அவங்களோட கைடன்ஸ் படி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி